Hi friends, welcome to Kogila Recipe. இன்னைக்கு நம்ம பட்டர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் பண்றதுக்கு போன்லெஸ் சிக்கன் 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். இப்போ அடுத்தது சிக்கன் கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்டும் 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 15 மினிட்ஸ் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ ஊற வச்ச சிக்கனை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் 2 சைடும் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூடவே 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா செஞ்சுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 5-6 முந்திரியை சேர்த்துக்கோங்க. ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கிளறிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை இப்போ கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. இது நல்லா இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதிச்சதும் இப்போ ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சு பட்டர் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பட்டர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.